ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜானி வித் திகா. நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கேப்புக்கு அப்புறம் வந்து நம்ம விளாக் கண்டினியூ பண்ணுறோம். அது ஏன் போடலை, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கு. நான் அல்லது அண்ணன் 2 பேர் தானே கண்டென்ட் யோசிச்சு போடுவோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளால் வந்து கண்டினியூஸாக போட முடியல. அதான் ரீசன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் சண்டே ஸ்பெஷல், எங்களுக்கு வந்து மண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி மண்டே விளாக் தான் பார்க்க போறீங்க. என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஓகே, நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம், அதனால் வந்து இங்கே வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆமாம், போதும். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொடியுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ஊற வைக்காமல் போட்டோன்னா அவிச்ச கறி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இப்படி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா நான் என்னெல்லாம் போட்டு திரிச்சிருக்கேங்கிறது வந்து ஃபஸ்ட்டே வீடியோவில் கொடுத்துருப்பேன். அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி சும்மா பேருக்கு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளையில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, சும்மா கலருக்காக ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். நல்ல கெட்டியான தயிர், இப்போ சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 hour நல்லா ஊறட்டும். இது வந்து வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கேன் பண்ணுறதுக்குள்ளேவா. இது வந்து சிக்கன் பொரிக்கிற மசாலா. ஓகே, சால்ட்டு, பெருமை உப்பு தான் இருக்கு. நான் வந்து நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? நான் சாப்பிட்றதுல ஸ்பெஷலிஸ்ட். செய்யணும், என்ன மாதிரி செய்யணும். சாப்பிட்றது மேட்டர் இல்லையா, அதெல்லாம் ருசிச்சு சாப்பிடணும். அதில் தான் இருக்கு ஃபீல். பாட்டு எங்க ஓடுது? மேலே நம்ம வீட்டில் தான் ஓடுது. சாங் ஆஃப் பண்ண சொல்லிடு. நம்ம வந்து ஜம்முன்னு மேட்டு வந்து வச்சு உட்காந்தாச்சு. பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிடிச்சிருச்சா? அதுக்கு தகுந்த மாதிரி தீயை பற்ற வைக்கணும். பற்ற வைக்கிறதா தான் இருக்கு. மற்ற நேரம்லாம் கிளைமேட்டாக இருக்கும், நம்ம இன்னைக்கு பண்ணுறோமா, அதனால கொஞ்சம் வெயில் அடிக்கும். இங்கே எங்கள் அண்ணன் பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எங்கள் அண்ணனை காமிக்க முடியாது, ஷர்ட்டு போடலை. இப்போதான் ஆன் பண்ணேன். சரி, ஓகே, இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சா? இது ஒரு 200 கிராம் எண்ணெய் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெய். நெய் சேர்த்தாப்லே போட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு இப்படி தான் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கணும்னா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும்ல, கருகணும். அப்போ அதோட இது ஃப்ளேவர் கிடைக்குமா? ஆமாம், ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இஞ்சி பூண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் பாரு. ஸ்மெல்லு வருது பற்றியா? அதுதான் பிரியாணி. கொஞ்சம் ஸ்பூன் எடுத்துக்கமா. பச்சை மிளகா வச்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகா கம்மியாக போடுதா? இல்லை, இவ்வளோ தான் போடணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் இவ்வளோ தான். இன்னொரு 4 பீஸ் அள்ளி போடு. காரம் வந்து மற்ற மசாலா ஐட்டம்ஸில் சேர்த்துக்கலாம், இதில் வந்து காரம் போடக்கூடாது. எனக்கு வந்து பிரியாணி மாஸ்டர் ஒரு அங்கிளே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பிரியாணியில் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒன்றா போட்டுருவோம். பிரியாணிக்கு மெயின் ஐட்டமே இதுதான்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போட்டாங்கன்னா போட்டு என்ன இது பிரியாணி இது இது என்ன பிரியாணி இல்லை என்ன போட்டுருமா? வாவ், பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும். இதுல எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கலவை எல்லாம் போட்டாச்சுன்னா அதனால வந்து இது கூட எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் முழு கோழி கிடக்கு. முழு காலு முழு கோழி கிடக்கு. அந்த காலாம் போட சொன்னோம். இந்த காலு எனக்கு மட்டும்தான், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்குப்பா இது உனக்கு. ஆனா அந்த விறகு அடுப்புல பண்ணும்போது ஒரு தனி ஃபீல் வருது. அதனால நம்ம வெளிய வச்சு இங்க பண்றோம், இல்லாட்டி நம்ம கேஸ் அடுப்புல பண்ணலாமே. விறகுல தான் டேஸ்டே. அதே ஒரு தனி சுவை கொடுக்கும். ஒவ்வொரு லெக் பீஸும் அவ்வளவு வெயிட்டுப்பா, பெருசு பெருசா கொடுத்தாங்க போலனே. ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க, நம்ம முன்னாடியே கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே கறியை வரட்டும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கும். ஏமா தண்ணி ஆட் பண்ணிடலாம், கரெக்டான கண்டிஷன்ல இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கலர் அந்த தண்ணியை ஊற்றி கலர். இந்தாம்மா அந்த பிளேட் வச்சு மூடி வை. மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்கு, நல்ல ஜில் 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 ஜில். இந்த மரம் நிற்கிற இடத்துல ஒரு ரோஸ் பூ மரமே இருந்தது. காலங்கள் மாற மாற இந்த இடத்துடைய இதுவும் மாறிட்டே போகுது. நாங்கள் இல்லாமல் போச்சு. ஓ, நம்ம இல்லாதனால போச்சா? அது மீன்ஸ் நாங்கள் இல்லாமல் அப்படின்னு எங்கள் அம்மா எதுக்காக சொல்லுதுன்னா, எங்கள் சித்தி எங்கள் அம்மா இவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்கல்ல. ஏன்னா அப்போ சூப்பராக இருக்கும். நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே சூப்பராக இருக்கும். நிறைய பூந்தொட்டி அது இதுன்னு எங்கள் சித்திக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, எங்கள் அம்மாவுக்கு அதில் உண்டு. இன்னொரு பெரியமா இருக்குது, அந்த பெரியமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. பூ வைக்கிறதுக்கு அதிகமாக விரும்புவாங்களா. இந்த இடம் ஃபுல்லாக கனகாமரையாக தான் இருந்துச்சு. ஓகே, ரெடியாகிட்டு இருக்காங்க. இந்த ரெடியாக ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே கண்ணுக்கு நேரம் ஒரு ஒளி அடிச்சது, பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. இந்த வருது வருது வருது. கரெக்டாக வீடியோ இருக்கிற டைமுக்கு அது போயிடுது. நல்லா கோஸ்ட் பெரியமா, கையில் தெரிச்சிடாம மெதுவா. பிரியாணி தம் போட்டாச்சு. எனக்கு ஜூஸ் போட்டு கொடு. எடுத்துருமா. வாவ். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் பண்ணுமா. செம்ம. இப்போ வந்து நம்ம வந்து 65 வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன் வந்து சர்க்கிளாக கட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, எக்கு. நம்ம வீட்டில் வந்து இலை இல்லை, பட் இப்போ வெளியில் போக முடியாத காரணத்தினால நம்ம வந்து பிளேட்லேயே சாப்பிட போகிறோம். இது என்னது? மீன் இல்லம்மா, 65. ஓகே, சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் டேஸ்ட் பண்ணுங்க. எங்க அம்மாவின் ஆசை எங்க அத்தை தட்டை காமிக்கிறது. காமிச்சுட்டு வெளுத்து கட்டுவாங்க. நீங்க ஏசிட்டீங்கன்னா உங்களை அடிக்கணும். அப்படி வாயில எடுத்துச்சு அப்படிங்க பாக்குற மாதிரி.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. டடா பாய்.